கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மக்களை சந்திக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி இருக்கு? இந்த உணர்வு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. பெருந்துறைக்கு முதல்ல விஜய் வர்றது இங்கே பெருந்துறை மக்களுக்கும் ரொம்ப சிறப்பு. பெருந்துறை மக்களோட கோரிக்கை வந்து நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பெரியார் மண்ணிலேருந்து ஆரம்பித்து நிறையா அரசியல் பதிலடிகள் இந்த தருணத்தில் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். பாட்டலுக்கு 10 ரூபான்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பாட்டலுக்கு 20 ரூபாலேருந்து ஆரம்பித்து 50 ரூபா 30 ரூபா வரைக்கும் இங்கே பேச போகிறாரு. தமிழகத்தில் நடக்கிற எல்லா அரசியல் கட்சி கூட்டத்தை விட இங்கே விஜய் வந்து ரொம்ப நேரம் பேசுவாருன்னு நினைக்கிறோம். பெருந்துறை மக்களோட கோரிக்கைகள்லாம் நிறையா பேசணும். பெருந்துறை மக்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப விரும்பி வரவேற்கிறதுக்காக இது பண்ணிட்டுருக்கிறாரு. ரொம்ப நன்றி, வணக்கம். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தளபதி ரசிகராக அவரை பார்க்க வந்ததில் நானும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் இவ்வளவு தொண்டர்கள் இருந்தாலுமே இப்போ சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு தாவேக்காவினர் குறித்த நிறைய விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடியுது. அரசியல் புரிதல் இருக்காம அரசியல் புரிதல் இல்லாம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பேசுறாங்க இல்லையா? இப்போ இந்த இளைஞர்களை காமிச்சுதான் இப்போ ஒரு மீட்டிங்கே ஒரு இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறன்ற பொறாமையிலையும் வைத்தறிச்சலையும் பேசுகிறாங்கன்றத உண்மை. இந்த இளைஞர் பட்டாலும் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. வச்சுருந்தாலும் அவங்க சரியாக பயன்படுத்தலை. இவங்க வந்து அவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதனால் பொறாமையில் பேசுகிறாங்க. கூட்டம் கூடும் ஆனால் ஓட்டா மாறாதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தாவேக்கா பற்றி. அது வந்து உண்மைன்னு கூட இருக்கலாம். இப்போ நான் ரசிகனாக வந்திருக்கேன். அவர் என் ஊருக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து ஓட்டு போடுவேனா இல்லையான்றது முடிவு பண்ணுவேன். இங்கே இருக்கிற வேட்பாளர் பொறுத்தது. விஜய் வந்து பர்சனலாக வந்து எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர். வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு கன்ஃபார்ம் இருக்குது. அது எந்த கட்சிக்காரங்க வீடாக இருந்தாலும் சரி. இன்னும் நிறைய ஜனநாயகப்படணும், இன்னும் நிறைய அரசியல் மயப்படுத்தணும், இந்த தாவேக்கா தொண்டர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு உங்களுடைய பொதுவாகவே இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்பட்டுட்டாங்க. எல்லாத்துக்குமே அரசியல் தெரியும். ஒவ்வொரு இளைஞருக்கும் அவனுக்கான அடிப்படை அரசியல் கற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில இளைஞர்கள் வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால ஒரு சிலர் தவறாக போகலாம். ஆனால் எல்லா இளைஞர்களும் தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் எல்லா கட்சி இளைஞர்களும் நல்ல அரசியல் கற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. கொங்கோட அரசியல் முகமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இப்போ டிவிகேல இருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க இந்த மண்டலத்தை பொறுத்தவரை? இல்லை, கொங்குன்னு சொல்கிறதே முதல்ல தப்புங்க. இங்கே எல்லா ஜாதியினரும் இருக்காங்க. அந்த வார்த்தையை நான் வந்து புறக்கணிச்சுக்கிறேன். அவருக்கான வைப் இங்கே இருக்குது தான். இப்போ விஜயோட யார் வந்தாலும் இங்கே வந்து அவருக்கான வைப் கொடுப்பாங்க. செங்கோட்டையன் அப்படிங்கிறனால இல்லை, செங்கோட்டையனுக்கு பதிலாக வேறு யாரை கொடுத்துருந்தாலும், முத்துசாமி அண்ணனை கொடுத்துருந்தா கூட அவர் வந்து இங்கே வந்து ஹீரோ தான். விஜய் யாரை காட்டுறாரோ அவர் இங்கே ஹீரோ. என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? என்ன பேசுவார்? இதெல்லாம் பேசுவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவர் வந்து நல்ல விஷயம்னு சொன்னால் கரும்பு, சர்க்கரை, மஞ்சள், பெரியார் பற்றி, அப்புறம் இதை பற்றி பேசலாம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறையா அரசியல் கட்சி இதுக்கு வந்து இங்கே பதில் தருவார். அப்புறம் நெகட்டிவ் கொஞ்சம் நிறைய பேசுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுவார். எல்லா அரசியல் கட்சி கூட்டத்திலையும் பேசுனதோட விஜய் வந்து இங்கே அதிகமாக பேசுவாருன்னு நினைக்கிறோம். சமீபத்திய விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கும் பதில் கொடுப்பாருன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு சில கட்சிக்கு மட்டும் எதிராக பேசுவார். ஒரே ஒரு கட்சிக்கு எதிராக பேசுவார். அடித்தட்டு மக்களுக்கு வந்து இன்ன வரையும் எதுவுமே டிஎம்கே 50 வருஷமாக பார்த்தாச்சு, ஏடிஎம்கேயும் பார்த்தாச்சு. மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி விஜய் வராப்பில் அவங்களுக்கு ஏன் இன்ன வரையும் தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க? சரிங்கண்ணா, விஜய் வந்து நல்லது எவ்வளவோ திட்டம் வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல கிடையாதுண்ணா. அடித்தட்ட மக்கள் டிஎம்கேல வந்து 4000 கோடி சென்னையில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரையும் எதுவுமே ரெடி பண்ண கிடையாதுண்ணா. சரிங்களா, இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை தான். அப்போ மக்கள் பணம் யாருக்கு போகுது? ஜிஎஸ்டி வரி பணம் யாருக்கு போகுது? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்டால் இதுங்க பிஜேபியோட பி டீமுங்கிறாங்க. அப்போ யாருன்னா உண்மையான பிஜேபியோட பி டீமு? தளபதி வந்து மக்களுக்கு நல்லது தான் பண்ண வராப்பில், இல்லைன்னு தான் சொல்ல கிடையாது. அடித்தட்டு மக்களும் ஒரு சாதாரண இளைஞனும் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல பாலிடிக்ஸ் நிறையா பண்ணுறாங்கன்னா பாலிடிக்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் தளபதி ஆட்சியில். ஆனால் மக்களுக்கு இன்ன வரையும் 3 வேளை உணவு, நல்லா சாப்பாடு, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு காசு வேணும், இல்லைன்னு சொல்ல கிடையாதுன்னா அந்த காசை வந்து தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. சரிங்களாண்ணா, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். எல்லா இடத்துலையுமே நான் டிஎம்கே வந்து 50 வருஷம் ஆண்டிட்டாங்க, இல்லைன்னா இன்ன வரையும் என்னென்ன முன்னேற்றம் தமிழ்நாட்டில்? ஒன்றுமே கிடையாது. திராவிட மாடல்ல நாங்கள் நிறைய திராவிட மாடல் மட்டும்தான். சோப்பு விளம்பரம், எல்லா விளம்பரம் திராவிட மாடல் மட்டும்தான். சரிங்களாண்ணா, எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. சரிங்களாண்ணா, தளபதி வந்து வராப்புல ஒரு நல்ல எப்படி சொல்கிறது,
ஒரு நல்ல தலைவனுக்கு வழி விடுங்கண்ணா. ஏன்னா எல்லாமே பொறாமப்படுறாங்க, ஏன்னா வயிற்றுச்சல் படுறாங்க. இப்போ பாஜகவின் தூண்டுதல் பேர்ல தான் விஜய் அவர்கள் கட்சி பாஜக குத்திராத்திரம் நடந்ததில்ல, அவங்களாலேயே அவன் கட்சியை காப்பாற்ற முடியலனா இங்க நான் பேச கிடையாது. அவங்களாலேயே அவன் கட்சி காப்பாற்ற முடியல. ஏன் இங்க வந்து திணிக்கிறாங்க, எல்லாத்துலயுமே காசு எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதன, ஒரு பள்ளிக்கூடத்தை போற பையனை, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து கனவா இருக்குது ஒரு பையனுக்கு, ஒரு விளையாட்டு துறைங்கிறது ஒரு பையனுக்கு கனவா இருக்குன்னா, திறமை இருக்குது, அவனால ஏன் மேலே போக முடியல? சரிங்களாண்ணா, ஒரு பையனுக்கு படிப்பு இருக்குது, இந்த இடத்துல ஏன்னா தனியார் துறை வந்து இது பண்ண முடியல? காசு கட்டி தான் நீ கல்விக்கும் காசு என்னன்னா சம்பந்தம்? கல்வி வந்து திறமை, ஒருத்தனோட அறிவு, மனசை விட்டுப்பட்ட வரது எல்லாமே திறமை தான். சரிங்களாண்ணா, நம்ம வந்து கல்வியை காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே கிடையாது இல்லைண்ணா. அரசியல் புரிதல் இல்லாம ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க தாவேக்காவு, தற்குறிகளா இருக்காங்க அப்படின்னு. அது தற்குறினா தற்குறி நாங்க கிடையாதுண்ணா. தற்குறினா 2020 யாருன்னு காட்டுறோம். சரிங்களாண்ணா, உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகமே இந்த பேர் தளபதி பேர் சொல்லும். சரிங்களாண்ணா, இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா டிஎம்கே மட்டும் இத்தனை கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அவங்க ரோட் ஷோ போனா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்குற 200 ரூபா காசுக்கு சாராய கடையில் தான் போய் நிற்கிறாங்க. இதான் நிதர்சனமான உண்மைனா. யாருமே அவங்கள பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷன் எங்கள் தளபதி நல்லது மக்களுக்கு பண்ணுன்னு சொல்லி வராப்புல இத்தனை தடைகள் மீறியும் இன்னைக்கு வந்திருக்காருன்னா, கரூர் சம்பவத்துக்கே டிஎம்கே தானே ஆளுங்கட்சி தான் எல்லாமே முழு பொறுப்பு. ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம், டிஎம் என்னென்ன பாதுகாப்பு பண்றாங்க இந்த தமிழ்நாட்டில்? சரிங்களா, பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க, தளபதி வந்து அங்கே போய் பேசுகிற எல்லாமே பண்ணுறாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எதுவுமே அடிப்பட்ட எல்லாத்துக்கும் இந்த காசு பேச தடையாக இருக்குண்ணா. இந்த காசு எப்படி நான் தக தெரியுது? படிப்புக்கு கல்விக்கு காசுக்கு சம்மந்தமே கிடையாதுண்ணா. ஸ்போர்ட்ஸுக்கு இலவசம் எல்லாமே மருத்துவத்துக்கு எதுக்கு எவ்வளவு ஒரு ஏழை எளிய மக்கள் போனாலுமே இன்னைக்கு பிரைவேட் நம்பி தான் போவாங்க. எல்லாருமே தனியார் மயமாக்கும் தான் எல்லாமே போகிறாங்க. சரிங்களா, அதுக்கு அடிப்படை காசு. ஒரு மனுஷனால வாழ்னா காசுங்க ஆக்சிஜன் மாதிரி தேவைப்படுதுண்ணா. அந்த காசை அவங்க வியாபாரமாக பார்க்குறாங்க, கல்வியில் வியாபாரமாக பார்க்குறாங்க, மருத்துவத்தில் வியாபாரமாக பார்க்குறாங்க, ஸ்போர்ட்ஸில் வியாபாரமாக பார்க்குறாங்க. இன்ன வரையும் இந்தியாவில் கபடியில் ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்க. ஒரு சாதாரண மனுஷனால ஏன்னா மேல் மட்டத்துக்கு போகவே முடியல. இதான் உண்மை. 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக விளம்பரம் பண்ணால் திராவிட மாடல்னா. சரிங்களாண்ணா, டிவிக்கே பொறுத்த வரையும் நல்லது பண்ணுறது தளபதி வராப்பில் இல்லைன்னா சொல்ல கிடையாதுண்ணா. வரட்டும், வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து சச்சினே வாய்ப்பு கொடுத்தா தானே அது. சரிங்களாண்ணா, 100 தான். சரிங்களா, இன்னைக்கு ஒருத்தன் சாதாரண திறமையாக வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தானே எல்லாமே சாத்தியம். வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்கண்ணா. சரிங்களா, இல்லைன்னா சொல்ல கிடையாது. எல்லாருமே ஜெயிக்கணும்ண்ணா. சரிங்களா, எம்ஜிஆர் இருந்தப்போ ஓகே தான், எல்லாமே அரசியல் புரிது எல்லாமே ஓகே தான். நம்ம யாரையும் எடுத்துக்கணும், நம்ம தளபதி வழியில் போவோம். சரிங்களா, மக்களுக்கு நல்லது பண்ணுறோம். இல்லைன்னு நம்ம எதுக்கு நான் அரசியலுக்கு வரோம், எதுக்கு நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் மக்களை? ஒரு தலைவர் எதுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறோம்? நல்லபடியாக வாழணும், மக்கள் நல்லா எல்லாருக்கணும், எல்லாமே காசு இல்லாமல் எல்லாமே ஏன்னா சாமானிய மக்கள் மட்டும் வர மாட்டேங்கிறாங்க. என்ன வரையும் காசு இருக்கிறவங்க என்றைக்குனாலும் பொழைச்சிக்கிறாங்க. அவங்களோட பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நிறையா. எல்லாம் இலவசம் சொல்கிறாங்க, எதுவுமே இன்ன வரையும் கொடுக்கலண்ணா. 4000 கோடி சென்னையிலையும் சரி எல்லா பக்கம் ஊழல் நடக்குதுண்ணா. ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுண்ணா. தளபதி வந்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார்ண்ணா, கரும்புள்ளி வைப்பார்ண்ணா. சிட்டிசன் படத்தில் தலை சொல்கிற மாதிரி தான். இதுக்கு எல்லாமே ஆட்சி மாற்றம் தான் தெரியும்ண்ணா. வருங்காலத்தில் வாழ விடுங்க. சரிங்கண்ணா, நாங்கள் நல்லா வாழ்கிறோம். சரிங்களா, தளபதி ஆட்சி வரும் கண்டிப்பாக. நீங்கள் நோட் பண்ணிக்கிங்கண்ணா, 2026 தளபதி ஆட்சி வரும், எல்லாமே மாறும். ஒரு சாதாரண மக்களும் நல்ல இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்லையும் சரி இலவச கல்வி வந்து வியாபாரமாக்குறாங்கண்ணா. காசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கண்ணா. ஒரு சாதாரண மனிதனா மேல் மட்டத்துக்கு போக முடியலண்ணா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கண்ணா. சரிங்களாண்ணா, எல்லாமே தளபதி ஆட்சி 2026 தளபதி மட்டும்தாண்ணா, யாருமே கிடையாதுண்ணா. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிண்ணா. இவங்க சொல்கிறாங்களேண்ணா தற்கொலைனா யாருன்னு சொல்லி 2026 காட்டுறோண்ணா. ஆட்சி மாறும், விரைவில் மாறும். சரிங்களாண்ணா, தளபதி ஆட்சி வரும், மலரட்டும். நன்றி. வாழ்க தமிழ்நாடு.